சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலையே ரொம்ப கடுமையான போட்டி சூழல் நிலவக்கூடிய ஒரு தேர்தலா இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்குன்னு கணிக்கப்படுகிறது. திமுக, அதிமுக, நாதக, தாவேகா ஆகிய கட்சிகள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக கடுமையாக போட்டி போட்டுட்டு வெறித்தனமா தயாராகிட்டு இருக்காங்க. திமுக சமூக வலைதளங்கள் மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் நூதன முறையில தனது பிரச்சாரத்தை துவங்கி இருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் என்ற பெயர்ல கூட்டணி கட்சிகளுடன் தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. தாவேகா தலைவர் விஜய் மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா உள்ளிட்ட பல செயல்களின் மூலம் அவருக்கு தெரிஞ்ச அரசியலை நூதனமான முறையில பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. மலை மற்றும் காட்டு பகுதிகளில் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடாது அப்படின்ட்டு வனத்துறை சொன்னதை கண்டிச்சு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆடு மாடுகளை கூட்டி வச்சு ஒரு வித்தியாசமான பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்காரு. பாமக தமிழ்நாட்டில் மாநில அந்தஸ்து கொண்டிருந்த ஒரு கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. குடும்ப குழப்பம், தந்தை மகன் பிரச்சனை இந்த காரணங்களுக்காக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு தொகுதியை வெற்றி பெறாம மாநில கட்சின்ற அந்தஸ்தையும் இழந்திருக்குது பாமக. 2 நாட்களுக்கு முன்பு விருதாச்சலத்துல நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல தனது பேரை யாரும் பயன்படுத்தக்கூடாது, என்னுடைய இன்ஷியலை வேணா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ்க்கு ஒரு நூதன முறையில எச்சரிக்கை விடுத்திருக்காரு. மேலும் தைலாபுரத்துல இருக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்துல அவர் உட்கார்ற சேரு கீழே அவர் பேசுறத ஒட்டு கேட்பதற்காக கருவி பொருத்தப்பட்டிருப்பதாகவும் அது யார் பொருத்தினாங்க, எதுக்காக பொருத்தினாங்க அப்படின்றத விசாரிச்சுட்டு இருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலை தோற்று மாநில கட்சி அப்படின்ற அந்தஸ்தை இழந்திருக்க பாமகக்கு இப்போ நடக்க இருக்க இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பெரிய கேள்விக்குறியாக இருக்கப்படும் அப்படின்ட்டு நினைக்கப்பட்டு வருது. சேனல் 5 நேயர்களுக்கு நன்றி.